ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த டிஸ்க் பிளேட்டை பார்த்தா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறோம். என்ன இன்ஃபர்மேஷன்றது நீங்களே பாருங்கள், உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ வியராக இருக்குன்னு. தெரியுதுங்களா? இது என்னன்னா, கஸ்டமர் வந்து பிரேக் பேடை மாற்றாமல் ஓட்டினது தான் கம்ப்ளைண்ட்டு. நறுக்குன்னு அடிச்சு ஸ்டீல் மட்டுமே ஃபுல்லாக தேய்ச்சி தான் இந்த மாதிரி கோடு விழுந்துருச்சு. பீரியாடிக்கல் சர்வீஸில் ஒவ்வொரு தடவை பிரேக் பேடை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 2 சர்வீஸ்க்கு ஒரு தடவை செக் பண்ணி அதை வந்து இன்கேஸ் போகிற கண்டிஷன் இருந்துச்சுன்னா, ஆஃப் கண்டிஷன் இருந்துச்சுன்னா கூட அதை மாற்றி விட்ருங்க. மாற்றி விட்டு ஓட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த பிளேட் லைஃப் வரும். ஒவ்வொரு தடவை இந்த பிளேட்டை மாற்றிட்டு இருக்க முடியாது. இந்த பிளேட் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 1000 சம்திங் வருது. ஸோ நீங்கள் பிரேக் பேடை மாற்றி விட்டிங்கன்னா இந்த செலவை நீங்கள் தவிர்க்கலாம். அதுவும் இல்லாமல் பிரேக் பேடை வந்து ஒரிஜினல் போடுங்க. பின்னாடி வந்து இது வந்து எந்த வண்டி இதுனா எம்டி இது. வாங்க பின்னாடி இந்த வண்டியை காட்டுறேன். இந்த டிஸ்க் பிளேட் தெரியுது பார்த்தீங்களா உங்களுக்கு? இது எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள். பிரேக் பேடு பாருங்கள், ஒரிஜினல் போட்டிருக்குது. இப்போ இதுதான் வேலை பார்த்து போட்டிருக்குது. இந்த வண்டி வந்து ஃபுல்லாகவே இந்த பிஸ்டனை கழட்டி பிஸ்டன் க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளார ஓரிங் கிட்டு, இந்த ரப்பர் கிட்டு, இந்த போல்ட் நட்டு எல்லாமே புதுசு போட்டிருக்குது. ஆயில் முதற்கொண்டு எல்லாமே சேஞ்ச் பண்ணி போட்டிருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பிளேட்டு பிரேக் பேடே மாற்றாமல் இந்த மாதிரி ஃபுல்லாகவே தேஞ்சு போய் ஓட்டிகிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா டேக் பண்ணி விட்ருங்க, ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யூஸ்ஃபுல்லான ட்ரிக்ஸுக்கு மேலும் நெக்ஸ்ட் வீடியோவில் போவோம். பாய்.